கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு வசனம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு குட்டி ஸ்டோரி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல இருக்கிற எலியா தீர்க்கதரிசியினுடைய ஊழியம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். போன பகுதியில என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, எலியா தீர்க்கதரிசியின் வார்த்தையின்படி கேட்டு யோர்தான் நதியில போய் 7 முறை மூழ்கி எழுந்திருக்கும் போது ராகாமானுக்கு பூரண சுகம் கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த பூரண சுகத்தை இவர் அடைஞ்ச பிறகு அடுத்தது என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, சீரிய தேசத்து ராஜா வந்து இந்த குஷ்டரோகத்தை யார் நீக்கிறாங்களோ அவங்களுக்கு காணிக்கையை கொடுத்துட்டு பட்டு மாத்து வஸ்திரங்களையும் நீங்க கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்குறோம். அந்த காணிக்கையை கொடுத்துட்டு ராகமான் வந்துட்டு எலியா தீர்க்கதரிசிக்கிட்ட சாட்சி சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு. அப்போ அவர் போகும்போது எவ்வளோ கோபமா போனாரு அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா அவர் வந்துட்டு நமக்கு மரியாதை செலுத்துவாரு, நம்மளை வந்து வரவேற்பாரு, நமக்கு எண்ணெய் பூசி கைகளை வச்சு சுகப்படுத்துவாரு அப்படின்னு நினைச்சு வந்தோம். ஆனா இவர் போய் சாதாரண அந்த அழுக்கு தண்ணியில போய் நம்மளை குளிக்க சொல்லிட்டாருன்னு சொல்லி கடும் கோவத்தோட போனாரு. ஆனா அவர் சுகம் பெற்ற பிறகு எவ்வளவு கோவத்தோட போனாரோ அதுக்கு மீது டபுள் பங்கா அவர் சந்தோஷத்தோட எலியாவை நோக்கி வர்றதை நம்ம பாக்குறோம். அப்ப எலியாவை நோக்கி வந்து அந்த தசம பாகத்தை அவர் கையில கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அவர் வாங்க மாட்டுறாரு. நீங்கள் வந்து எனக்கு காணிக்கை தர வேண்டாம், நீங்கள் போங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா எலியா வந்துட்டு ஊழியத்துக்கு அவர் காசு, அதாவது காணிக்கை கேட்டிருக்கணும் அப்படின்னு நினச்சாக்கா, அவர் முதல்ல வந்துட்டு ராகமான் வந்து சந்திக்கும் போதே நீங்கள் போய் யோர்தான் நதியில் வந்துட்டு மூழ்குங்க, அப்போ நீங்கள் சுகம் பெற்றுட்டீங்கன்னாக்கா கர்த்தருக்கு இதை செய்யுங்க, அதை இவ்வளோ பொருத்தனை பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி சொல்லலை. இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஒரு விஷயம் போய் ஒருத்தவங்களுக்காக ஜெபிச்சுட்டு வந்தாங்கன்னாக்கா, கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், வேற ஏதாவது சிக்கல்ல இருக்கட்டும், அவங்களுக்கு போய் ஜெபிச்சாங்க அப்படின்னாக்கா, நீங்க வந்து இதுல சரியாயிட்டீங்க அப்படின்னாக்கா இவ்வளவு பொருத்தனை வைங்க, இவ்வளவு காணிக்க கொடுங்க, இவ்வளவு சர்ச்சுக்கு செய்ய, அதாவது வாங்கி கொடுங்க, இந்த பொருள் வாங்கி கொடுங்க, அந்த பொருள் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி லிஸ்ட் போட்டு ஜெபிச்சுட்டு வர்ற ஊழியக்காரங்களா பாக்குறோம். ஏன்னா அந்த மாதிரி ஊழியத்தை கர்த்தர் விரும்புவது கிடையாது. எந்த விசுவாசிகளா இருந்தாலும் அவங்க மனப்பூர்வமா கொடுக்கிற காணிக்கை தான் ஆண்டவரை அங்கீகரிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அடுத்ததான் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவர் காணிக்கை கொடுக்க வரும்பொழுது அவர் வந்து என்ன பண்றாருனாக்கா, எலியா வேண்டான்னு சொல்றத நம்ம பாக்குறோம். அப்போ இந்த காலத்துல அப்படி இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நாம சிந்திச்சு பார்க்கணும். ஆனா அவர் மனப்பூர்வமா கொடுத்தாலும் இவர் என்ன பண்றாரு, வேண்டான்னு சொல்றத நம்ம பாக்குறோம். ஏன்னா அவர் சொல்றாரு, மத்தேயு 10:8 சொல்லப்பட்டிருக்குது, வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை நீங்க என்ன பண்ணுங்க, சுத்தம் பண்ணுங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவர் இலவசமா கொடுக்க தான் அவர் விரும்புறாரு. அவர் வந்து காணிக்கை வாங்கிக்கிட்டு செய்ய விரும்பல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததான் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ராகாமான் சொல்றாரு, நான் வந்து பெரிய, அதாவது சீரிய தேசத்து ராஜாவுக்கு அடுத்ததா இருக்கிறவரு, நான் ஒரு பெரிய படை தளபதி, ஆனாலும் எங்களுடைய தெய்வம் வந்துட்டு எவ்வளவு பெரிய தெய்வம், அந்த தெய்வத்தால முடியாததை உங்களுடைய தெய்வம் வந்து எனக்கு செஞ்சிருக்கிறாங்க, அந்த அற்புதத்தை செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய தேசத்திலிருந்து எத்தனையோ தேசங்கள்ல போய் நான் என்ன பண்ணிட்டேன், யார் பேச்சே கேட்டு நான் வந்து மருந்துலாம் வாங்கி சாப்பிட்டேன், அதுக்கும் குணமாகலாம், ஆனா உம்முடைய வார்த்தையின்படி நான் செஞ்சதுனால எனக்கு சுகம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டு, இனி வந்துட்டு நீர் தான் மெய்யான தீர்க்கதரிசி, உன்னுடைய கடவுள் தான் மெய்யான கடவுள், அதனால நான் இனி எந்த தெய்வத்துக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், ஆராதனை செய்ய மாட்டேன், நான் முழுமையா கர்த்தருக்கே என்னை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு மட்டும்தான் நான் பலியிடவும் முழங்கால் படியிடவும் ஆராதனை செய்வோம் நான் முற்படுவேன், இனி வர்ற நாள்ல என்னுடைய உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சொன்ன பிறகு அடுத்து சொல்றாரு, அதாவது சமாரிய தேசத்துல இருக்கிற இந்த பரிசுத்தமான மண்ணை எனக்கு கொடுங்க, இதுல கொஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நான் கொண்டு போய் என்னுடைய சீரிய தேசத்துல கர்த்தருக்கென்று பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்துல நான் பலியிடவும், நான் முழங்கால் படியிடவும், ஆராதனை செய்யவும் நான் முற்படுவேன் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, நான் வந்து ஒரு சீரிய தேசத்து ராஜாவுக்கு படை தளபதியா இருக்கிறேன், நான் பிரபுவா இருக்கிறேன், நான் ராஜாவுக்கு அடுத்ததா இருக்கிறேன். அப்போ ராஜா எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் நான் போகணும். அப்போ ரிமோன் தெய்வம் வந்து பெரிய கடவுளா அங்க வந்து நாங்க வணங்கணும். அந்த கடவுளுக்கு ராஜா பணியும் போது நானும் அவருக்கு கையிலாக கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதாவது நானும் பணிய வேண்டிய சூழ்நிலை வரும். அதை வந்து கர்த்தர் வந்து மன்னிப்பாராக. நான் வந்து உள்ளான ரீதியில நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், வெளியரங்கமா அந்த தேசத்தை நான் நேசிக்கிறதுனால, அந்த ராஜாவுக்கு நான் கீழ்படுகிறதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்கா, நான் அந்த இடத்துல வந்து குனிய வேண்டிய சூழ்நிலை வரும், அதனால கர்த்தரை என்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நீ சமாதானத்துடன் போய் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய ஊழியக்காரங்கிறதா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கா, நீங்க வந்துட்டு ஒரு இந்துக்காரங்களா இருந்து நீங்க ரட்சிப்புக்குள்ள வந்திருந்தீங்க அப்படின்னாக்கா, தன்னுடைய சொந்த ஜனங்கள்கிட்ட கூட அதிகமா பேச சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீங்க பேசுனீங்கன்னா அவங்க வந்து விக்கிரகத்துக்கு நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும்
மட்டும் இல்லாமல் யாராவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா அதில் போய் கலந்துட்டு ஐயோ அதெல்லாம் தவறான காரியம், ஆண்டவர் அதை விரும்ப மாட்டார், அதனால அது ஒரு அருவருப்பான காரியம், அங்கெல்லாம் போகாதீங்க, அவங்க கிட்ட பேசாதீங்க, இவங்க கிட்ட பேசாதீங்க, ஏன் இன்னும் சொல்லப்போனால் மற்ற சபையில் இருக்கிற மக்கள்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு கூட சொல்லி நிறைய ஊழியக்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விசுவாசிகளை தன்னுடைய சபையிலே அடக்கி வச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி செய்யறதெல்லாம் கர்த்தர் விரும்புவது கிடையாது. எனவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய வாழ்க்கையில நாம வந்துட்டு எப்படி இருக்கணுங்கிறத கர்த்தர் வேதத்தின் மூலம் நமக்கு போதிச்சிருக்கிறாங்க. அப்போ வேதம் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. ஊழியக்காரங்க சொல்றத கேட்கக்கூடாதுங்கிறது இல்லை, எதை கேட்கணுமோ எதை கேட்கக்கூடாது அப்படிங்கிறத அறிந்து செயல்படுங்க. ஏன்னா வேதம் சொல்றத நாம படிக்கணும். அதாவது கர்த்தர் என்ன சொல்ல வராருங்கிறத கேட்காம கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை ஊழியக்காரங்க சொல்றத நீங்க ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னாக்கா நீங்க ரட்சிக்கப்பட்டதற்கான அடையாளம் கிடையாது. நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியவங்க, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம ரட்சிக்கப்பட்ட இடத்துலயே நம்ம என்ன பண்ணக்கூடாது, சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாது. நம்ம ரட்சிக்கப்படாத ஒரு சகோதர சகோதரிகளுக்கு தான் நாம சுவிசேஷத்தை சொல்லணும். அப்போ நம்ம புறஜாதியர் இடத்துல பேசுவதில் எந்த விதமான கெடுதலும் கிடையாது. இப்ப ராகாமான் ரட்சிக்கப்பட்டாலும் அவர் புறஜாதி தேசத்தை சேர்ந்தவர். அந்த புறஜாதி நாடு பெரிய நாடு. அந்த நாட்டிலேயே அவர் போய் என்ன பண்றாரு, நான் இருப்பேன், என்னோட உள்ளான ரீதியில நான் உத்தமமா இருப்பேன், நான் கர்த்தருக்கு உண்மையா பலிபீடம் கட்டி அவருக்கு நான் அது பலி செலுத்தி அவரை முழங்கால் படித்து ஆராதிப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்போ நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நாம சிந்திச்சு செயல்படணும். ஊழியக்காரங்க சொல்றாங்கிறதுனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, சுவிசேஷத்தை கட்டுப்படுத்தி வைக்கக்கூடாது. ஏன்னா கட்டுப்படுத்தி வச்சோம் அப்படின்னாக்கா புறஜாதியாருக்கு சத்தியம் போய் சேராது, பரலோக ராஜ்யம் கட்டப்படாது. அதனால தேசமெங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். அப்பதான் என்னுடைய ராஜ்யம் வரும், என்னுடைய ராஜ்யம் கட்டப்படணும் ஆண்டவர் சொல்றாங்க. அப்போ இதுக்கு மேலேயும் நீங்க புறஜாதியின் இடத்துல நான் பேச மாட்டேன், எங்க பாஸ்டர் அப்படி சொன்னாரு, நான் புறஜாதி மக்களுக்கிட்ட போய் அவங்களுடைய இதுல கலந்துக்கிட்டு அவங்களுக்கு அன்பா நான் பேச மாட்டேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா எங்களுடைய சபை பாஸ்டர் சொல்றதான் கேட்பேன்னு நீங்க இருந்தீங்க அப்படின்னாக்கா அது நிச்சயமா கர்த்தரை ஏற்றுக்கொண்டதற்கான அடையாளம் கிடையாது. அதனால புறஜாதியரை நேசிங்க, அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க. சொன்ன இடத்துல சுவிசேஷத்தை சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ பரலோக ராஜ்யம் கட்டப்படாது. எனவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, முழுமையா தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட சகல சனங்களுக்கும் சத்தியத்தை சொல்ல முற்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.